தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், விடாமுயற்சி திரைப்படம் எத்தனை ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆகுது, வீர தீர சூரன் அப்டேட், இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. விஜயோட 69வது படம், அதாவது அவரோட கடைசி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தின தகவல் வெளியாகி இருக்கு. விஜயோட கடைசி படத்தை டைரக்டர் ஹச் வினோத் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல விஜய் கூட பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பாலையாவோட தெலுங்கு படமான பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் இந்த படம்னு ஒரு சில தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே படக்குழு வெளியிடாம இருந்தாங்க. இதனால பொங்கலுக்கு கண்டிப்பா ஒரு அப்டேட் வரும்னு எல்லா ரசிகர்களும் அவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பொங்கலுக்குமே எந்த ஒரு அப்டேட்டையும் படக்குழு வெளியிடாததால ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம்னே சொல்லலாம். இந்த நிலையில ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை ஒட்டி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிடுவாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே அதே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. நடிகர் அஜித்குமார் த்ரிஷா நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படத்தை அதிக ஸ்கிரீன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்றிருந்த நிலையில படத்தோட சவதிகா பாடலும் பத்திக்கிச்சு பாடலும் சமூக வலைதளங்களில் பத்திக்கிச்சுன்னு சொல்லலாம். இந்த படம் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில படத்தோட வெளியீட்டு உரிமையை வாங்கியிருக்கிற ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை 800 ஸ்கிரீன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் சியான் விக்ரமோட வீர தீர சூரன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. எஸ்.யு. அருண்குமார் டைரக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துல விக்ரம் கூட துஷாரா விஜயனும் எஸ்.ஏ. சூர்யாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில படம் 2 பாகங்களா உருவாகி 2ஆம் பாகம் முதல்ல ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில வீர தீர சூரன் பார்ட் 2 மார்ச் 27ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற 2K லவ் ஸ்டோரி படத்தோட ட்ரெய்லரை நடிகர்கள் விஷ்ணு விஷாலும் சூரியும் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனோட நட்பையும் காதலையும் பிரதிபலிக்கிற வகையில இந்த படத்தை சுசீந்திரன் இயக்கியிருக்காரு. படத்தோட ஹீரோவா ஜெகவீர் அறிமுகமாகிறாரு. ஹீரோயினா மீனாட்சி கோவிந்தராஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருக்காரு. படத்தோட முக்கிய அம்சமா சுசீந்திரனும் டி இமானும் இணைகிற 10வது படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. 2K கிட்ஸ் காதலை மையமா வச்சு எடுத்திருக்க இந்த படம் காதலர் தினமான பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஆசிஃப் அலியோட ரேகா சித்திரம் திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜோபின் டி சாக்கோ டைரக்ஷன்ல நடிகர் ஆசிஃப் அலி நடிச்ச ரேகா சித்திரம் திரைப்படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஒரு பொண்ணோட மர்டர் மிஸ்டரியை ஒரு சஸ்பெக்டான போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்றது தான் இந்த படத்தோட பிளாட்டா அமைஞ்சிருக்கு. இந்த படம் இது வரைக்கும் 50 கோடி வசூலிச்சிருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதனால ரேகா சித்திரம் திரைப்படம் தான் இந்த ஆண்டோட முதல் மலையாள வெற்றி படமா அமைஞ்சிருக்குன்னு எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. சுந்தர்சி டைரக்ஷன்ல உருவான மதகஜராஜா திரைப்படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன 9 நாட்கள்லயே இந்த படம் 46 கோடி வசூல் பண்ணிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல விஷால், சந்தானம், வரலட்சுமி, அஞ்சலி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா நடிகர்கள் விஷால், சந்தானம், மனோபலா வர்ற நகைச்சுவை காட்சிகள் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகியிருக்கணும். படத்தோட வெற்றிக்கு ஒரு பக்கபலமா அமைஞ்சிருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விமர்சன ரீதியாகவும் இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ரிலீஸ் ஆன 9 நாட்கள்லயே 46 கோடி வசூல் பண்ண இந்த படம் வார இறுதிக்குள்ள 50 கோடி வசூல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரமோட துருவ நட்சத்திரம், சந்தானத்தோட சர்வர் சுந்தரம் ஆகிய படங்களையும் ரிலீஸ் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.